Hi, hello, வணக்கம். இது உங்கள் எஸ்பிடாமி டெக் யூடியூப் சேனல். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, இப்போ கோவிட் சிச்சுவேஷன் போய்க்கொண்டிருக்கு. ஸோ நீங்கள் கர்ஃபியூ போகிறோட நீங்கள் வெளியிடம் போயிடாது. இந்த நேரத்தில் உங்களோட மொபைலுக்கு ரீலோட் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒரு டெலிகம்யூனிகேஷனை வந்து அடையலாது, இல்லாட்டி வந்து இன்டர்நெட்லாம் பண்ணணும். இன்டர்நெட்டில் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான ஆப் ஒன்று கொண்டு வந்திருக்கேன், Paymaster அப்படின்னு. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட Dialog இருக்கலாம், இல்லை Hutch இருக்கலாம், இல்லை Airtel, இல்லை Mobitel எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே பண்ணிக்கொள்ளலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா பில் பேமெண்ட், அதாவது எலக்ட்ரிசிட்டி பில், வாட்டர் பில் எல்லாம் வந்து நீங்கள் மொபைல்லேயே வீட்டில் இருந்த வரை பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி அதில் நாங்கள் வந்து பே பண்ணுறது அப்படின்னா பார்க்க போகிறோம். இதில் நாங்கள் பே பண்ணுற மூலம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் விதமான பாயிண்ட்ஸ் மூலம் தராங்க. அந்த பாயிண்ட்ஸை நாங்கள் என்ன செய்யலாம்னா மணியை கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் ரீலோட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தருவாங்க. அதை நீங்கள் பிற கொஞ்ச நாள் அப்புறம் சேர்த்துட்டு நீங்கள் பிற வந்து அதை மணியாக கன்வெர்ட் பண்ணி அதே நீங்கள் ரீலோட்டாகவே பயன்படுத்திக் கொள்ளலாம். ஸோ இந்த ஆப்பை டெவலப் பண்ணுற லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் வந்து நான் சொல்லி தர செட்டப் அவ்வளோதையும் பண்ணீங்கன்னா நீங்களும் உங்களோட மொபைலுக்கு ரீலோட் பண்ணுற மூலம் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணலாம். அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து பணமாக இன்னொரு ரீலோட்டாகவும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எங்களோட சேனல் இன்ட்ரோ தொடர்ந்து வீடியோ பார்ப்போம். ஓப்பன் பண்ணணும் உங்களுக்கு வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ தான் நீங்கள் கிரியேட் பண்ணி இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே ஒரு பச்சை கலரில் வந்து காட்டி கொண்டு இருப்பாங்க. அதாவது 500 பாயிண்ட்ஸ் தருவாங்க 20 பேருக்கு. அடுத்ததாக நீங்கள் ரீலோட் பண்ணி 20 ரீலோட்டுக்கு உங்களுக்கு வந்து 500 பாயிண்ட்ஸ் தருவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ரீலோட் கொடுத்துருக்காங்க, பில் பே பண்ணலாம், அப்படி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கீழே ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரீபெய்ட் மொபைல் ரீலோட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணக்கூடியமாக இருக்கும். கீழே பாருங்க டேட்டா வாய்ஸ்ன்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ டேட்டாண்டா இப்போ டயலாக் நம்பர் அடிச்சிங்கன்னா உங்கள் டயலாக்ல இருக்கிற டேட்டா என்னென்ன டேட்டா இருக்குதோ அந்த டேட்டா எல்லாம் இதில் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி வாய்ஸை கொடுத்தீங்கன்னா நார்மல் கார்டு வந்து டயலாக்ல என்னென்ன இருக்குதோ அந்த கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் நீங்கள் பார்த்து கிளிக் பண்ணி ரீலோட் பண்ணலாம். இப்போ 3000 5000 வரைக்கும் ரீலோட் போகுது. அது மாதிரி டேட்டாவை பார்த்தோம்னா 47 ரூபாவில் தொடங்கி உங்களுக்கு வந்து கூட 2949 ரூபா வரைக்கும் டேட்டா கார்டு இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு தேவையான டேட்டாவை கிளிக் பண்ணி நீங்கள் ரீலோட் பண்ணலாம். இதை விட நீங்கள் வந்து டைப் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு அமௌண்ட் டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் கஸ்டம் வேல்யூ ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட அமௌண்ட்டை வந்து டைப் பண்ணி போட்டு நீங்கள் வந்து ரீலோட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்போ டயலாக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. டயலாக்கு பாருங்கள் எனக்கு வந்து 535 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 535 பாயிண்ட்ஸ் ஏன் வருது அப்படின்னா அடுத்த 20 ரீலோட்டுக்கு வந்து நான் மேலே சொன்ன மாதிரி 500 பாயிண்ட்ஸ் தருவேன்னு போட்டிருக்காங்க. அதனால் வந்து 500 பாயிண்ட்ஸும் 35 பாயிண்ட்ஸும் வந்து கூடி எனக்கு 535 பாயிண்ட்ஸ் வருது. அது மாதிரி ஒவ்வொரு கார்டுக்கும் வந்து 500 கூடி கொண்டு இருந்திருக்கு. இது இந்த 20 ரீலோட் முடிய உங்களுக்கு வந்து 500 பாயிண்ட்ஸ் வராது, 35 பாயிண்ட்ஸ் மற்ற 37 பாயிண்ட்ஸ் அப்படி தான் வரும். இப்போ 100 பாயிண்ட்ஸ் வந்து ₹1. உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்லி தரலாம். அப்படியே பாருங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு மொபிட்டலுக்கு ரீலோட் பண்ண போகிறோம் அப்படின்னா நாங்கள் இதில் நம்பரை வந்து மாற்றுறேன். 0712 அடிச்சேன்டா எனக்கு மொபிட்டலுக்குரியது வந்துடும். இப்போ இதில் நாங்கள் மொபிட்டலில் ரீலோட் இந்த டேட்டா இதில் வந்துருக்கு. ₹20, ₹25, ₹29, ₹49 உங்களுக்கு கூட 1000 ரூபா வரைக்கும் போகுது. அது மாதிரி மொபிட்டலுக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வாய்ஸ் கார்டு கொடுக்க போகிறீங்கன்னா மொபிட்டலில் என்னென்ன கார்டு இருக்கோ அந்தந்த கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதே போல் நீங்கள் வந்து ஹச்சுக்கு பார்க்க போகிறீங்கன்னா 0708 அடிக்கிறேன். அடிச்சு ஒன்று பாருங்கள் ஹச்சின் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. வாய்ஸ் டேட்டா கார்டு என்னென்ன இருக்குது, அது மாதிரி டேட்டா பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கார்டு என்னென்ன இடத்துல இருக்குது, அது மாதிரி டேட்டா பார்த்தீங்கன்னா டேட்டா என்னென்ன கார்டில் வந்து 14 ரூபாலேருந்து டேட்டா கார்டு இருக்குது. அப்போ அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. 500 பாயிண்ட்ஸை கழிச்சிட்டே பாருங்கள் 25 பாயிண்ட்ஸ் வந்து நார்மலாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் 20 ரீலோட்டு தான் உங்களுக்கு வந்து 500 பாயிண்ட்ஸ் கிடைக்க போகுது. அதுக்கு பிறகு 25 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்டெலுக்கும் பார்த்துக்கொள்ளலாம். ஏர்டெல் நம்பர் அடிச்சோன்னா உங்களுக்கு வந்து ஏர்டெல்லில் என்னென்ன கார்டு இருக்குது அவைலபிளாக இருக்கோ அந்த கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் காட்டுறாங்க. இதை விட நீங்கள் கஸ்டமில் போய் உங்களுக்கு தேவையான கார்டு நம்பரை இதை விட நீங்கள் கஸ்டமில் போய் உங்களுக்கு தேவையான அமௌண்ட் அடித்து நீங்கள் வந்து ரீலோட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்படி வந்து உங்களோட மொபைலுக்கு வீட்டில் இருந்தவாறே ரீலோட் பண்ணலாம். இப்போ கோவிட் பிரச்சனை போகிறோடைய நீங்கள் வந்து வெளியே கடைகளுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டில் இருந்து எந்த மொபைலாக இருந்தாலும் நீங்கள் ரீலோட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, இது வந்து பாயிண்ட்ஸ் இது கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ முடியாக சொல்கிறேன். இந்த பாயிண்ட்ஸ் மூலம் அந்த எடுக்கிற பாயிண்ட்ஸை வந்து எப்படி மணியை வந்து கன்வெர்ட் பண்ணி அதை நாங்கள் ரீலோட்டை எப்படி பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு நான் வீடியோ முடியாக சொல்கிறேன். இதில் அங்கே பில்ஸ் இருக்குது. அந்த பில்லை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், டெலிஃபோன், போஸ்ட்பெய்ட் மொபைல், ப்ராட்பேண்ட், டிவி, ரைடர், இன்சூரன்ஸ், இப்படி இவ்வளோ ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இவ்வளோ வந்து இதிலேயே நீங்கள் வந்து பே பண்ணக்கூடியதாக இருக்கும். இதிலேயே பார்த்தீங்கன்னா இதோட பில்லை நீங்கள் வந்து பே பண்ணி கட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ எலக்ட்ரிசிட்டி பே பண்ண போகிறீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிபி வந்திருக்கும். அதில் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அடிச்சு போட்டு எவ்வளோ பே பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை அடிச்சுட்டு பே கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணிக்கொள்ளலாம். இதுகளுக்கு அடிஷனல் எவ்வளோ சார்ஜ் எடுப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து சொல்லி தரலாம். இதே மாதிரி வாட்டர் பில், டெலிஃபோன், போஸ்ட்பெய்ட் மொபைலாக இருந்தால் என்ன சொன்னால் முதல் வந்து இப்போ ரீலோட் பண்ணுறது ப்ரீபெய்டுக்கு. இது போஸ்ட்பெய்ட் மொபைலுக்கு என்னென்ன ரீலோட் பண்ணுறது, மாதிரி ப்ராட் பேங்க் என்னென்ன ப்ராட் பேங்கில் வந்து நீங்கள் ரீலோட் பண்ண முடியும். SLT இருக்குது, லங்கா பெல் இருக்குது, டயலாக் ப்ராட் பேங்க், இந்த மூன்றும் இருக்குது. மூன்றுக்கும் நீங்கள் வந்து ரீலோட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுகளை உங்களுக்கு தேவையானதை வந்து டிப் பண்ணிவிட்டு நீங்கள் அக்கௌண்ட் நம்பரை வந்து டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ரீலோட் பண்ணணும் அந்த அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா சரி. ஓகே, நம்ம பேக் வாரம்
இப்போ இதில் வந்து இவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் இவ்வளோத்தையும் வச்சு நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் ரீலோட் பண்ணிக்கொள்ளலாம். வெளியோட போகாமல் இந்த கோவிட் பிரச்சனை போய் கொண்டு வெளியோட போகாமல் வீட்டிலேருந்தே பண்ணிக்கொள்ளலாம். அதே டைமில் ஏர்னும் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ரீலோட் வவுச்சர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் வந்து 3 அம்புக்குடியை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் உங்களுக்கு வந்து டெய்லி ரிவார்டுன்னு போட்டிருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரிவார்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் டே அதோட ரிவார்ட் வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டேன். 6 coins வந்து கலெக்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரி டே 2க்கு ஒரு கிஃப்ட் புக்ஸ் தராங்க, டே 3க்கு 5 coins தராங்க. இப்படி நீங்கள் வந்து மாதம் ஃபுல்லாக நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதே வந்து கலெக்ட் பண்ணி போட்டு இந்த coins நீங்கள் வந்து உங்கள் மணியை வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இதில் பாருங்க FAQ அப்படின்னு இருக்குது. அதான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இப்படி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவையோ அதெல்லாம் நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ ரீலோடுன்றது அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனி அடிஷனல் சார்ஜ் ஃபார் ரீலோடுன்னு போட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாவது சார்ஜ் பண்ணுவாங்களா அப்படின்னு அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து அதில் வந்து உங்களுக்கு அதில் பதில் போட்டிருக்காங்க. எந்த விதமான அடிஷனல் சார்ஜும் சார்ஜ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. ஓகே, அப்போ ரீலோட்டுக்கு எந்த விதமான அடிஷனலாகவும் காசு விட்டாது. அதுமாதிரி அடுத்த 2 கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு அவங்க வந்து பதிலும் போட்டிருக்காங்க. ரீலோட் எந்த நம்பருக்கு ரீலோட் பண்ண முடியுமா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதிலையும் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, நான் பேக் வரேன். இப்போ இங்கே அவங்க பில் பேமெண்ட் இருக்குது. அதை கிளிக் பண்ணேன். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இதில் பில் பே பண்ணுறதுக்கான வாட்டர் பில், எலக்ட்ரிசிட்டி பில் அதுகளுக்கு என்ன மாதிரி அடிஷனல் சார்ஜ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனி அடிஷனல் சார்ஜ் ஃபார் யூனிட்டி பில் பேமெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் என்னது வந்துருக்கு. அதாவது வந்து உங்களோட பில்லுன்ற டைப்பும் அமௌண்ட்டையும் பொறுத்து உங்களுக்கு வந்து அடிஷனலாக வந்து கோஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த நார்மலாக பண்ணுற ரீலோட்டுக்கு வந்து எந்த விதமான அடிஷனல் கோஸ்ட்டும் வராது. ஆனால் பில் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிஷனல் கோஸ்ட் வந்து வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது மாதிரி கீழே போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் லோயல்ட்டி பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணவங்க வந்து நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் 3வது கேள்வி பாருங்க, ஹவ் ஆர் தே பாயிண்ட்ஸ் கால்குலேட் இருக்குது. அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ இதை கிளிக் பண்ண அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து மணியாக வருது அப்படின்னு காட்டியிருக்காங்க. அதாவது 100 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ₹1. ஓகே, 100 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ₹1 கால்குலேட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இப்போ ₹47 ரீலோட் பண்ணோம்னா ₹500 உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வரும். அப்போ ₹500 வரைக்கும் அங்கே ₹5 கிட்ட எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வரப்போகுது. ஓகே, நான் பேக் போய் காட்டுறேன். பாருங்கள், இப்போ ₹19 ஏர்டெலுக்கு நான் ரீலோட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 533 பாயிண்ட்ஸ் வரப்போகுது. 533 பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டா ₹5.3 வந்து இங்கே வந்து கிடைக்க போகுது. இப்படி நீங்கள் வந்து ரீலோட் பண்ணுற மூலம் உங்களோட ஒரு பாயிண்ட்ஸ் மூலம் ஏர்ன் பண்ணி போட்டு அந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் அப்புறம் மணியை கன்வெர்ட் பண்ணி அதை உங்களுக்கு ரீலோட்டாகவும் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 500ன்றது முதல் 20 ரீலோட்டு தான் வருது. அதுக்கப்புறம் இந்த 500 வராது, 33 பாயிண்ட்ஸ்லேருந்து வரும். ஓகே, இப்போ உங்கள் உதாரணத்துக்கு நான் டயலாக் நம்பரை டைப் பண்ணி போட்டு இப்போ நான் வந்து இந்த டேட்டா பேக்கேஜில் லாஸ்ட்டில் போய் நிற்கிறேன். ₹2949 நாங்கள் டேட்டா பேக்கேஜ் கட்டினோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து 3449 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து 500 பாயிண்ட்ஸ் வந்து கழிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3000 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது ₹3000 3000 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். 3000 பாயிண்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ₹30 கன்வெர்ட் ஆகும். ஓகே, இந்த 3000 பாயிண்ட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ₹30 எக்ஸ்ட்ரா இன்னொரு ரீலோட் வந்து பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுற மூலம் நீங்கள் அந்த பாயிண்ட்ஸையே ரீலோட்டாகவும் பாவிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இன்வைட் பண்ணுற மூலம் உங்களுக்கு வந்து எவ்வளோ காசு கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் வந்து அதே மாதிரி FAQக்குள்ளே போகிறேன். இதில் பாருங்கள் இன்வைட் அண்ட் ஏர்ன் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணோன்னா இதில் வந்து இன்வைட் பண்ணுற மூலம் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த முதலாவது கொஸ்டினை கிளிக் பண்ண அப்படின்னா இதில் வந்து யூ வில் கெட் ₹100 வந்து ₹100 வேர்த்தான பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்குமா நீங்கள் ஒவ்வொருத்தரையும் இன்வைட் பண்ணிக்க. ஓகே, நீங்கள் ஒரு ஆள் இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹100 வேர்த்தான பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ₹100 வேர்த்தான பாயிண்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் 1000 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அவங்க வந்து அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதில் மூலம் வந்து அவங்க வந்து கார்டெல்லாம் ஆட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு இது கிடைக்கும். இதில் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வாசித்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எப்படி ஒரு ஆளை வந்து நாங்கள் வந்து இன்வைட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஏர்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் உங்களுக்கு ஒரு கோட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. EA அப்படின்னு வந்து ஒரு கோட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த கோட்டை காப்பி பண்ணி போட்டு நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா இந்த இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணி போட்டு வாட்ஸ்அப்பில் எங்கே நாங்கள் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணிக்க அவங்க லிங்காக போகும். அந்த லிங்க் மூலம் அங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணி கொள்ளுவாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஆளை இன்வைட் பண்ணுற மூலம் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இன்வைட் பண்ணி அவங்க ரீலோட் பண்ணுற மூலம் உங்களுக்கு வந்து அது மூலம் 500 பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சி கொண்டே இருக்கும். ஸோ அது மூலம் நீங்கள் வந்து ₹5 ₹10 ஏர்ன் பண்ணி கொண்டே இருக்கலாம். இப்போ 1000 பாயிண்ட்ஸ் எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து ₹10 கிடைக்கும். அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. லங்கா QR ஸ்கேனர் ஸ்கேன் பண்ணுற மூலம் நீங்கள் அதை பே பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஸோ லங்கா ஸ்கேனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அது மூலம் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப். இந்த
கோவிட் டைமில் நீங்கள் வீட்டில் இருந்தால் நிறைய விஷயங்களே வந்து செஞ்சு கொள்றதுக்கு பில் பேமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ரீலோட்டாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களும் செஞ்சு கொள்ளலாம். எல்லா மொபைலுக்கும் ரீலோட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்குது. இதுக்குள்ள லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே லேர்ன் மவுண்ட் போட்டு கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது டவுன்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த கோட்டை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளுங்க. இந்த கோட்டை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கோட்டை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் யூஸ் பண்ணிங்களா இருந்தால் உங்கள் மூலம் எனக்கு வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதே போல் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணிக்க உங்களுக்கு அவங்க மூலம் வந்து பாயிண்ட்ஸ் கிடைச்சி கொண்டே இருக்கும். ஸோ இதன் மூலம் நீங்கள் வந்து ஏர்னும் பண்ணலாம். அதே டைமில் நீங்கள் வந்து உங்களோட வேலைகளை வந்து பூர்த்தி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்போ வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்ட்டு. இந்த ஆப்பில் நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் ரீலோட் பண்ணுற மூலம் ஒரு பாயிண்ட்ஸ் சென்ட் பண்ணுங்க. அந்த பாயிண்ட்ஸையும் நீங்கள் புறா கொஞ்ச காலத்தால் ரீலோட்டாகவே பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ நார்மலாக ரீலோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படியான பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடைக்காது. இது நீங்கள் இந்த ரீலோட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் இன்னும் ரீலோட்டாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ 49 ரூபாய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 ரூபா கூட கொடுக்குறாங்க. அப்படி நிறைய இது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களோட வீட்டில் இருக்க மொபைலுக்கு ரீலோட் பண்ணுற மூலம் உங்கள் நம்பருக்கு ரீலோட் பண்ணுற மூலம் ஒரே ஆப்பில் எல்லா விதமான சிம்முக்கு நீங்கள் வந்து ரீலோட் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி பில் பேமெண்ட் பண்ணலாம். எலக்ட்ரிசிட்டி பில், வாட்டர் பில், அது மாதிரி உங்களோட ரவுட்டருக்கு பில் பே பண்ணுறது எல்லா விதமான இதுவும் ஒரே ஒரு ஆப்லேயே நீங்கள் வந்து செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்து விளக்கில் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம ஏசிடம் டெக் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போடுங்க. அப்போ தான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வரும். நன்றி, வணக்கம். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's vacant now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling